அப்பா கூட தொடர்பு, மகன் கூட கல்யாணத்துக்கு தயாரான சில்க் ஸ்மிதா. ஷாக் குடுத்த நடிகை. சில்க் ஸ்மிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் கூட தொடர்பு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா, சில்க் ஸ்மிதா அவரோட பையனையே கல்யாணம் செய்ய இருந்தாங்க அப்படின்னு நடிகை ஜெயசீலா அதிர்ச்சியான தகவல பகிர்ந்திருக்காங்க. நடிகை சில்க் ஸ்மிதாவோட அழகு, அப்புறம் போதை ஏத்தக்கூடிய கண்கள பார்த்து பல ரசிகர்கள் சொக்கி கிடந்தாங்க. அதே மாதிரி கிளாமர் காட்சியில இவங்க நடிச்சாலும், அது முகம் சுழிக்காம பெண்களே பார்த்து ரசிக்கிற விதத்துல இருக்கும். சில்கோட கிளாமர ஆண்கள் மட்டும் கிடையாது, பல ரசிகைகளும், நடிகைகளும் கூட ரசிச்சிருக்காங்க. இத சுலோச்சனா, அனுராதா மாதிரியான நடிகைகள் வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. சில்க் ஸ்மிதா பெரும்பாலும் ஐட்டம் டான்ஸ் அப்புறம் கிளாமர் ரோல்கள்ல தான் நடிச்சிருக்காங்க. சினிமாவுல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா தன்னோட பணிய ஆரம்பிச்சு, அதுக்கு பின்னாடி தென்னிந்திய சினிமாவுல நடிகையா கால் பதிச்சு, கொஞ்ச வருஷத்திலேயே பெரிய ஸ்டார் இமேஜ பெற்றவங்க சில்க். பல ஸ்டார் ஹீரோக்கள் கூட இவங்களோட கால் ஷீட்டுக்காக காத்து கிடந்த காலங்களும் இருக்குது. இது தவிர தென்னிந்திய மொழிகள்ல சில படங்கள்ல கதாநாயகியாவும், குணச்சித்திர வேடங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. சில்க் ஸ்மிதா ஐட்டம் டான்ஸரா இருந்தப்பவும் கூட ஸ்டார் கதாநாயகிகளை மிஞ்சக்கூடிய விதத்துல சம்பளம் வாங்கினவங்க. அதுக்கு காரணம் சில்க் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கேள்விப்பட்டாலே அந்த படத்துக்கு கூட்டம் களைகட்டும். இதுவே பெரிய நடிகர்களை இவங்களுக்காக காத்திருக்க வச்சது. ரொம்பவுமே ஏழ்மையிலிருந்து சினிமாவோட உச்சாணி கொம்புல உட்கார்ந்த சில்க் ஸ்மிதா தன்னோட இளகிய மனசு காரணமா பல ஏமாற்றங்களை சந்திச்சாங்க. ஆண்களை நம்பி ஏமாந்து துரோகத்தோட வலிய ஏத்துக்க முடியாம தன்னோட சேலையிலேயே உயிரை விட்டுட்டாங்க. இவங்களோட மரணத்துக்கு பண கஷ்டம், தயாரிச்ச படத்தோட தோல்வி அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் காதலோட வலியும் துரோகமும் தான் உண்மையான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சில்க் ஸ்மிதாவோட வாழ்க்கை வீழ்ச்சி அடைஞ்சு அவங்க தற்கொலை பண்ணிக்க காரணம் அவரோட நண்பர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லப்படுது. இத அவங்க தன்னோட தற்கொலை கடிதத்திலையும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆர்எம்பி மருத்துவரான ராதாகிருஷ்ணன் சில்க் ஸ்மிதா தொடர்பான எல்லா விஷயங்களையும் கவனிச்சுக்கிட்டாரு. சில்க் ஸ்மிதாவுக்கு ராதாகிருஷ்ணன் பல விதத்துல உதவியா இருந்தாரு. அதுவே இவங்க 2 பேருக்கும் இடையில தொடர்பு ஏற்பட காரணமாவும் அமைஞ்சது. ஒரு கட்டத்துல சில்க் ஸ்மிதாவுக்கும் ராதாகிருஷ்ணனோட பையனுக்கும் தொடர்பு ஏற்பட்டதாகவும், அதனால ராதாகிருஷ்ணனோட பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்க சில்க் விருப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா ராதாகிருஷ்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி அதை அவரால ஏத்துக்க முடியல. இந்த விவகாரத்தில் ஏற்பட்ட துரோகம் தான் கடைசியில சில்க தற்கொலை வரைக்கும் கொண்டு போயிடுச்சு அப்படின்னு ஜெயசீலா சுமன் டிவி பேட்டியில சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் கேட்கிறவங்களையே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு.